கடம்பூர் மாளிகையில இருந்து கிளம்பி வந்தியத்தேவன் கொள்ளிடம் நதியில ஆழ்வார்க்கடியானோட தஞ்சைக்கு புறப்பட்டு போனான். அதே காவேரியில இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த எபிசோட்ல அமரர் கல்கி சொல்லி இருக்கிறாங்க. பொன்னியின் செல்வன் கதை நேரத்துல முதல் பாகத்தோட 10வது எபிசோட்குள்ள போலாமா? அத்தியாயம் 10, குடந்தை சோதிடர். குடகு நாட்டுல பிறந்து வளர்ந்த பொன்னி நதி கன்னி பருவம் கடந்ததும் தன்னோட மணாளனான சமுத்திரராஜனை சென்றடைய விரும்பினான். இந்த பகுதியை கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கங்க. குடகுல இருந்து காவேரி பெருக்கெடுத்து ஓடி வருது. நாயகனை பார்க்க போறோம் அப்படின்ற குதூகலத்துல உள்ள உற்சாகமாகவும் உடல் பூரிச்சும் இருந்தது. அப்படியே காதலனை அணைத்துக் கொள்ள 2 கரங்களும் உண்டாச்சு. 2 கரங்களையும் விரிச்ச மாதிரி தாவி தாவி பாஞ்சு போன காவேரி. ஆனா உள்ளத்துல பொங்கின ஆர்வம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால 2 கரங்கள் பத்தல. அந்த ஆசை கரங்கள் 10, 20, 100ன்னு வளர்ந்தது. அவ்வளவு கரங்களையும் ஆவலோட நீட்டிட்டு சமுத்திரராஜனை அணுகினான். இதுல ஒரு கரத்துக்கு அரிசலாறு அப்படின்னு பெயர். காவேரிக்கு ரொம்ப பக்கத்துல அரிசலாறு அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் தூரத்துல இருந்து யாராவது வராங்க அப்படின்னா இப்படி ஒரு ஆறு இருக்குதுன்னு சொன்னாதான் தெரியும். ஏன்னா 2 பக்கமும் பச்சை பசேல்னு மரங்கள் மறைச்சிட்டு இருந்தது. பிறந்ததுல இருந்து அந்த புறத்தை விட்டே வெளியே வராத கண்ணினே அரிசலாற்ற சொல்லலாமா. இந்த நதியோட அழகுக்கு இந்த உலகத்திலேயே ஊமை கிடையாது அப்படின்றாரு நம்ம ஆசிரியர். ஒரு நதி கடல்ல சேர்றத பத்தியும் ஒரு சின்ன துணையாரையும் எவ்வளவு நேர்த்தியா வர்ணிச்சிருப்பாங்க நம்ம ஆசிரியர். இந்த பகுதியில படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். நம்ம ஆசிரியர் சொல்ற மாதிரி நீங்களும் அந்த மரங்களுக்கு இடையே புகுந்து அப்படியே ஒரு அருமையான காட்சியை பார்க்க வரீங்களா? ஏதோ படம் வரைஞ்ச மாதிரி அந்த ஆறுல அழகா ஒரு அன்ன வடிவத்துல ஒரு படகு போய்கிட்டு இருந்துச்சு. அந்த படகுல சில வனிதாமணிகள். அவங்கெல்லாம் யாரு? அதுலயும் நடுநாயகமா நட்சத்திரங்களுக்கு இடையில ஒரு பூர்ண சந்திரன் மாதிரி 7 உலகங்களையும் ஆள பிறந்த சக்கரவர்த்தினி மாதிரி காந்தியோட, அதாவது சூரியகாந்தியை தான் அப்படி சொல்றாங்க, காந்தியோட விளங்குற இந்த நாரிமணி யாரு? அது மட்டும் இல்லாம அவ பக்கத்திலேயே வீணையோட உட்கார்ந்து இருக்கிற காந்த சுந்தரி யாரு? இனிய குரல்ல இசைப்பாடி நதி வெள்ளத்தோட கீத வெள்ளமும் கலந்து பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி பண்ற இந்த கந்தர்வ பெண் யாரு? அவங்கள ஒருத்தி மீனலோச்சனி, இன்னொருத்தி நீலலோச்சனி, ஒருத்தி தாமர முகத்தாள், இன்னொருத்தி கமல இதழ் நயனத்தாள், அதாவது தாமரை பூ இதழ்னு சொல்றாங்க. ஆஹா, அந்த பொண்ணு வீணை மீட்டுற அழகு இருக்கே, அப்பப்பா, தந்தையில இங்கேயும் அங்கேயும் சஞ்சரிக்கிற அழக பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல. சரி, அவங்க இசைக்கிற பாட்டு என்னதான் சொல்ல வருது? இந்த நதி கூட அதோட வெள்ள ஓட்டத்துல வர சத்தத்தை நிறுத்திக்கும் போலயே. நதிக்கரை மரங்கள்ல வாழ்ற கிளிகளும் குயில்களும் கூட வாயத்திற்கலையே. மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணி பூமாடை அது போர்த்து கருங்கைய கண் விழித்து ஓகி நடந்தாய் வாழி காவேரி. இந்த பாட்டை எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கான்னு ஆசிரியர் அமரர் கல்கி இங்க நம்மள மாதிரி வாசகர்கள் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. சத்தியமா எனக்கு தெரியாது. இது சிலப்பதிகாரமா. என்னதான் இருந்தாலும் அதை இந்த பெண்கள் பாடும்போது ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. படகு மிதந்துகிட்டே வந்து ஓடத்துறையில ஒதுங்கி நிக்குது. 2 பெண்கள் இறங்குறாங்க. அதுல ஒருத்தி 7 உலகத்துக்கும் ராணிஜ மாதிரி கம்பீர தோற்றமும், இன்னொருத்தி வீணை வாசிச்ச பொண்ணு. 2 பேருமே அழகிகள். ஆனாலும் ஒருத்தரோட அழகுக்கும் இன்னொருத்தரோட அழகுக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஒருத்தி பூர்ண சந்திரன், இன்னொருத்தி காலையில தெரிகிற அழகான சின்ன பிறை. ஒருத்தி ஆடும் மயில், இன்னொருத்தி பாடும் குயில். ஒருத்தி இந்திராணி, இன்னொருத்தி மன்மதனோட காதலி. ஒருத்தி வேகமான நதியான கங்கா நதி, இன்னொருத்தி குழஞ்சு நெளிஞ்சு போற காவேரி. இவங்க யாருன்னா கம்பீர தோற்றமுடைய பொண்ணு சுந்தர சோழ மகாராஜாவோட செல்வ புதல்வியான குந்தவை. சரித்திரத்துல ராஜராஜன்னு புகழ்பெற்ற அருள்மொழிவர்மரோட சகோதரி, மக்களால இளைய பிராட்டி அப்படின்னு போற்றப்பட்டவள். ராஜராஜனோட புதல்வன் ராஜேந்திரனை எடுத்து வளர்த்து வீராதி வீரனும் மன்னாதி மன்னனாவும் ஆக்கின தீர பெண்மணி. இன்னொருத்தி குந்தவி பிராட்டியோட இருக்கிற பாக்கியத்துக்காகவே வந்த கொடும்பாளூர் சிற்றரசு குலத்து பெண்.
பிற்காலத்துல சரித்திரத்திலேயே பெரிய பாக்கியசாலியா இந்த பொண்ணு. இன்னைக்கு அடக்கமும் சாந்தமும் நிறைஞ்ச பொண்ணா இருக்கிறா. இந்த 2 பேரும் படகுல இருந்து கரையில இறங்கினாங்க. குந்தவை மத்த தோழி பெண்களை பார்த்து, நீங்கள் இங்கேயே இருங்கள், ஒரு நாளிகை நேரத்தில் திரும்பி வந்து விடுகிறோம் அப்படின்னா. அந்த தோழி பெண்கள் எல்லாரும் தமிழ்நாட்டுல பல சிற்றரசர்கள் அரண்மனையில பிறந்த அரசகுமாரிகள். குந்தவை தேவிக்கு தோழியா இருக்கிறதையே பெரிய விஷயமா நினைச்சு பழையாறை அரண்மனைக்கு வந்தவங்க. இப்ப அவங்கள ஒருத்திய மட்டும் குந்தவை பிராட்டி கூட்டிட்டு போன உடனே அவங்க கண்ணுல பலத்த ஏமாற்றம். கரையில குதிரை பூட்டின ரதம் ஒண்ணு தயாரா இருந்தது. வானதி, ரதத்தில் ஏறிக்கொள் அப்படின்னு குந்தவை சொன்ன உடனே வானதியும் ஏறினா. ரதமும் வேகமா போச்சு. அக்கா, நாம் எங்கே போகிறோம், எனக்கு சொல்லாமலா அப்படின்னு கேட்டா வானதி. சொல்லாமல் என்ன, குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா குந்தவை. ஜோதிடர் வீட்டிற்கு எதற்காக போகிறோம் அக்கா? என்னத்தை பற்றி கேட்பதற்காக? வேறு எதற்கு, உன்னை பற்றி கேட்பதற்காகத்தான். சில மாத காலமாக நீ இப்படி பிரம்மை பிடித்தவள் போலும் உடல் மெலிந்தும் வருகிறாயே, உனக்கு எப்போது பிரம்மை நீங்கி உடம்பு தேரும் என்று கேட்பதற்காகத்தான். அக்கா, தங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு, எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை. என்னை பற்றி கேட்பதற்காக போக வேண்டாம், திரும்பி விடுவோம். இல்லையடி அம்மா, இல்லை, உன்னை பற்றி கேட்பதற்காக இல்லை, என்னை பற்றி கேட்பதற்காகத்தான் போகிறேன். தங்களை பற்றி என்ன கேட்டு தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? எனக்கு கல்யாணம் ஆகுமா அல்லது கடைசி வரையில் கன்னி பெண்ணாகவே இருந்து காலங்கழிப்பேனா என்று கேட்க போகிறேன். அக்கா, இதற்கு ஜோசியரிடம் கேட்பானேன், தங்களுடைய மனதை அல்லவா கேட்க வேண்டும். தாங்கள் தலையை அசைக்க வேண்டியதுதான். இமயமலை முதல் குமரிமுனை வரையில் உள்ள 56 தேச ராஜாக்களும் போட்டி போட்டுக் கொண்டு ஓடி வர மாட்டார்களா? ஏன், கடல் கடந்த தேசங்களில் இருந்தெல்லாம் கூட வருவார்களே. தங்களை கைப்பிடிக்கும் பேரு எந்த வீர ராஜகுமாரனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ அதை தாங்கள் அல்லவா தீர்மானிக்க வேண்டும். வானதி, நீ சொல்வதெல்லாம் உண்மை என்றே வைத்துக் கொண்டாலும் அதற்கு ஒரு தடை இருக்கிறது. எந்த தேசத்து அரசகுமாரனையாவது மனம் புரிந்து கொண்டால் நான் அவனுடைய நாட்டுக்கு போக வேண்டி வரும் அல்லவா? எனக்கு இந்த பொன்னி நதி பாயும் சோழ நாட்டிலிருந்து வேறொரு நாட்டுக்கு போக பிடிக்கவில்லையடி. வேறு நாட்டுக்கு போவதில்லை என்று நான் சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அது ஒரு தடையாகாது. தங்களை மனம் புரிந்து கொள்ளும் எந்த ராஜகுமாரனும் தங்கள் காலில் விழுந்து கிடக்கும் அடிமையாகவே இருப்பான். இங்கேயே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறந்துவிடப் போகிறான். ஆஹா, எலியை பிடித்து மடியில் வைத்து கட்டிக் கொள்வது போல் வேறு தேசத்து ராஜகுமாரனை நம்மூரிலேயே வைத்துக் கொள்ளவா சொல்கிறாய்? அதனால் என்னென்ன தொலைகள் எல்லாம் விளையும் தெரியுமா? எப்படியும் பெண்ணாய் பிறந்தவர்கள் ஒரு நாள் கல்யாணம் செய்து கொண்டுதானே தீர வேண்டும். அப்படி ஒரு சாஸ்திரத்திலும் சொல்லி இருக்கவில்லை அடிவானதி. ஔவையாரை பார், அவள் என்றும் கண்ணி அழியாதவராக பல காலம் ஜீவித்திருக்கவில்லையா? ஔவையார் இளம் பிராயத்திலேயே கடவுளின் வரத்தினால் கிழவியாகி போனவள். தாங்கள் அதை போலாகவில்லையே. சரி, அப்படி கல்யாணம் செய்து கொள்வது என்று புறப்பட்டால் சோழ நாட்டு ஏழை வீரன் ஒருவனையே நான் மணந்து கொள்வேன். அத்தகைய வீரனுக்கு ராஜ்யம் இராது. என்னை அழைத்துக் கொண்டு வேறு தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்ல மாட்டான். இங்கேயே சோழ நாட்டிலேயே இருந்து விடுவான். அக்கா, அப்படியானால் இந்த சோழ நாட்டை விட்டு போக மாட்டீர்களே? ஒரு நாளும் போக மாட்டேன். சொர்க்கலோகத்துக்கு என்னை அரசியாக்குவதாக சொன்னாலும் போக மாட்டேன். இன்றைக்கு தான் என் மனம் நிம்மதி அடைந்தது. அது என்னடி? நீங்கள் வேறு நாட்டுக்கு போனால் நானும் உங்களோடு வந்தே தீர வேண்டும். தங்களை விட்டு பிரிந்திருக்க என்னால் முடியாது. ஆனால் இந்த சோழ நாட்டை பிரிந்து போகவும் எனக்கு மனமில்லை. கல்யாணம் என்று ஆனால் நீயும் பிரிந்து தானே போக வேண்டும். நான் கல்யாணமே செய்து கொள்ள போவதில்லை அக்கா. அடியே, எனக்கு செய்த உபதேசம் எல்லாம் எங்கே போயிற்று? தங்களை போலவா நான்? அடிக்கள்ளி, எனக்கு எல்லாம் தெரியும். என் கண்ணில் மண்ணை தூவலாம் என்றா பார்க்கிறாய்? உனக்கு சோழ நாட்டின் மீது அபிமானம் ஒன்றும் கிடையாது. நீ ஆசை வைத்திருக்கும் சோழ நாடு வாளும் வேலும் தாங்கி ஈழ நாட்டுக்கு யுத்தம் செய்ய அல்லவா போயிருக்கிறது. உன் அந்தரங்கம் எனக்கு தெரியாது என்றா நினைக்கிறாய்? அக்கா, அக்கா, நான் அவ்வளவு மூடமதி உடையவளா? சூரியன் எங்கே, காலை பனித்துளி எங்கே? சூரியனுடைய நட்புக்கு பனித்துளி ஆசைப்பட்டால் என்ன பயன்? பனித்துளி சிறியதுதான், சூரியன் பெரியது, பிரகாசமானதுதான். ஆனாலும் பனித்துளி அப்படிப்பட்ட சூரியனை சிறைப்பிடித்து தனக்குள் வைத்திருக்கிறதா இல்லையா? அப்படியா சொல்கிறீர்கள்? பனித்துளி கூட சூரியனை அடையலாம் என்றா சொல்கிறீர்கள்? இதெல்லாம் என்னை தேற்றுவதற்காகத்தான் சொல்கிறீர்கள். அப்படியானால் உன் மனதில் ஒரு குறை இருக்கிறது என்று சொல். இத்தனை நாள் இல்லவே இல்லை என்று சாதித்தாயே. அதனால் தான் குழந்தை ஜோசியரிடம் போகிறேன். என் மனதில் குறை இருந்தால் அதை பற்றி ஜோசியரிடம் கேட்டு என்ன பயன்? அப்படின்னு பெருமூச்சு விட்டா வானதி. குழந்தை
ஜோதிடரோட வீடு நகர்ல ஒரு மூலையில காளி கோயிலுக்கு பக்கத்துல தனியா இருந்ததுனால நகர்க்குள்ளேயே போகாம நகரை சுத்தி அந்த ரதம் வீட்டுக்கு போய் சேர்ந்தது. ரதசாரதி அந்த ரதத்தை ஓட்டிட்டு போனதை பார்த்தா பல முறை அவர் அந்த ரதத்தை அந்த வழியா செலுத்திருப்பார் போல அப்படின்னு தோணுச்சு. கலைமகளும் திருமகளும் ஒரு சேர வந்த தாயே, வரணும் வரணும், இந்த ஏழை குடிசை செஞ்ச புண்ணியம், நீங்க இந்த குடிசையை தேடி வந்திருக்கிறீங்க. ஜோதிடரை, இந்த வேளையில் தங்களை தேடிக்கொண்டு வேறு யாரும் இங்கு வரமாட்டார்கள் அல்லவா அப்படின்னா குந்தவை. வரமாட்டாங்க தாயே, இப்பெல்லாம் என்னைய தேடி அதிகம் பேர் வரதே இல்ல. உலகத்துல கஷ்டம் அதிகமாகும் போதுதான் ஜோசியர்களை தேடி மக்கள் போவாங்க. இப்போதான் உங்க அப்பாவோட ஆட்சியில குடிமக்களுக்கு கஷ்டம்ன்றதே இல்லையே, என்ன தேடி ஏன் வர போறாங்க? அப்படியானால் எனக்கு ஏதோ கஷ்டம் வந்திருப்பதனால் தான் உண்மை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறீராக்கும். இல்லம்மா, செல்வம் கொள்கிற பழையாறை மன்னனோட திருக்குமாரிக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு எந்த மடையன் தான் சொல்லுவான்? உலகத்துல மக்களுக்கு கஷ்டம் இல்லாம போனதுனால இந்த ஏழை ஜோதிடனுக்கு மட்டும் கஷ்டம் வந்திருக்கு. இவனை யாரும் கவனிப்பாரு இல்ல. அதனாலதான் இந்த ஏழை குடிசையோட வீட்டுக்கு அம்பிகை மாதிரி வந்திருக்கீங்க போல. அம்மா, குடிசைக்குள்ள வாங்க, உங்களை இங்கே நிறுத்தி வச்சு பேசுறது நான் செய்யற அபச்சாரம் அப்படின்னு ரொம்ப சமத்தா பேசினாரு ஜோசிடர். ரதசாரதியை பார்த்த குந்தவை, ரதத்தை கோயிலுக்கு சமீபம் கொண்டு போய் ஆலமரத்தின் நிழலில் நிறுத்தி வை அப்படின்னா. ஜோதிடர் முன்ன போக குந்தவையும் வானத்தையும் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. ஜோதிடர் தன்னோட சீடனை பார்த்து, யப்பா வாசல்ல ஜாக்கிரதையா நில்லு, தப்பி தவறி யாராவது வந்தாலும் உள்ள விட்டுறாத அப்படின்னு எச்சரித்தாரு. அரசகுமாரிய வரவேற்கிறதுக்காகவே ஜோசியரோட கூடாரம் அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. சுவர்ல ஒரு மாடத்துல அம்பிகையோட படம், உட்கார்றதுக்கு வசதியா 2 பீடங்கள் இருந்தது. குத்து விளக்கு வெளிச்சத்துல கோலம் தெரிய ராசி சக்கரங்கள் போட்ட பலகையும் ஓலைச்சுவடியும் சுத்தி கிடந்தது. வந்தவங்க 2 பேரும் உட்கார்ந்தாங்க. ஜோதிடரும் உட்கார்ந்தாரு. அம்மணி, வந்த காரியம் என்னன்னு தயவு செஞ்சு சொல்லி அருளணும். ஜோசியரே, அதையும் தங்கள் ஜோதிடத்திலேயே பார்த்து தெரிந்து கொள்ள கூடாதா அப்படின்னா குந்தவை. ஆகட்டும் தாயே அப்படின்னு ஜோசியர் கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஏதோ மந்திரம் ஜபித்தாரு. அப்புறமா கண்ணை திறந்து, தேவி பராசக்தியோட அருளு இந்த கன்னி பொண்ணோட ஜாதகம் பத்தி கேக்குறதுக்காகத்தான் இன்னைக்கு முக்கியமா வந்திருக்கீங்கன்னு சொல்லுது, உண்மைதானுங்களா அப்படின்னு கேட்டாரு ஜோசியர். ஆஹா, பிரமாதம், உங்களுடைய சக்தியை என்னவென்று சொல்வது? இந்த பெண்ணை பற்றி கேட்கத்தான் இங்கே வந்தேன். 1 வருஷத்துக்கு முன்னால் இவள் பழையாறை அரண்மனைக்கு வந்தாள். வந்து சில மாத காலம் மிக குதூகலமாக இருந்து வந்தாள். என் தோழியருக்குள்ளே இவள் தான் சிரிப்பும் விளையாட்டும் கலகலப்புமாக இருந்து வந்தாள். 4 மாதமாக இவளுக்கு என்னவோ நேர்ந்திருக்கிறது. அடிக்கடி சோர்ந்து போகிறாள், பிரம்மை பிடித்தாற் போல் இருக்கிறாள், சிரிப்பையே மறந்து விட்டாள். உடம்புக்கு ஒன்றுமில்லை என்கிறாள். இவள் பெற்றோர்கள் நாளைக்கு வந்து கேட்டால் என்ன மறுமொழி சொல்வதென்றே தெரியவில்லை. அம்மா, இவங்க கொடும்பாளூர் இளைய வேளாரோட செல்வ புதல்வி தானே? இவங்க பேரு வானதி தானே அப்படின்னு கேட்டாரு. ஆமாம், உமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதே. இந்த அரசலங்குமாரியோட ஜாதகம் என்கிட்ட இருக்கு, சேர்த்து வச்சிருக்கேன், கொஞ்சம் பொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் ஒரு பழைய பெட்டியை திறந்து கொஞ்ச நேரம் புரட்டினாரு. அப்புறமா அதுல இருந்து ஒரு ஜாதக குறிப்பு எடுத்து கவனமா பார்த்தாரு. அடுத்து என்ன நடந்தது? குந்தவை, வானதி இந்த பொன்னியின் செல்வன் 9வது எபிசோட்ல வந்த புது கேரக்டர்ஸ். இப்ப வர வந்தியத்தேவன், நாழ்வார்க்கடியான், பெரிய பழுவேட்டரையர், மதுராந்தகர், சம்புவரையர், அவர் மகன் மற்றும் வந்தியத்தேவனோட ஃப்ரெண்டான கந்தமாறன், குந்தவை, வானதி, ஜோசியர் மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா பாத்திருக்கோம். சுந்தரச்சோழ மகாராஜா, ஆதித்த கரிகாலர், அருள்மொழிவர்மர், செம்பியன் மாதேவி, பல்லக்குள்ள இருந்த பழுவேட்டையரோட புதுசா மனம் புரிஞ்ச பொண்ணு, கந்தமாறனோட தங்கச்சி மணிமேகலை அப்படின்னு இன்டைரக்டா சில கேரக்டர்ஸையும் பாத்திருக்கோம். இப்பதான் கதைக்குள்ளேயே போறோம். லிசனர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்க விருப்பத்துக்கு இணங்க ஒரு விஷயம் சொல்லணும் போல இருக்கு, பட் இருந்தாலும் செஞ்சுட்டு சொல்றேன். என்ன, அதான சரியா இருக்கும். மீண்டும் அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் அண்ட் ஆடியோ ப்ரொடியூஸ்ட் பை காயத்ரி, வீடியோ எடிட்டிங் பை லெனின், ஆர்ட்ஸ் பை அவந்திகா. போறதுக்கு முன்னாடி காரைக்குறிச்சி பாலகுரு படையாச்சியார் நம்ம சேனலுக்கு எழுதினத கேட்கலாமா? அழகு அழகு கொள்ளை அழகு, என் கொள்ளிட தாயே, நீர் தான் கொள்ளை அழகு. நீர் எதில் அழகு? உன் தலைப்பை காண முக்கொம்பு தந்தாய், உன் முடிவை காண வங்கக்கடலாக விரிந்தாய். உன் காற்றின் திசையை கொண்டு எம் சோழ குலம் வங்கக்கடலை சிறி ஏரி என கொண்டு சாளுக்கியத்தை அடிப்பணிய வைத்து தெற்காசிய எங்கும் புலிக்கொடி பறக்க விட்டதோ. உன் நன்றி மறவாத எம்மவர் கடாரம் கொண்டான், உன் அருகில் கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகர் கொண்டாரோ. வை பாலகுரு படையாச்சியார் என்ற குருடான், காரைக்குறிச்சி. மீண்டும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.
தேங்க்யூ.